Hi guys, this is Venkat from Madras Bazaar vlog. நீங்கள் தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, கீழே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் உங்கள் வெங்கட் பேசுகிறேன். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ளாக்ஸ், லைஃப் லைன் ப்ளாக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் வெங்கட். ஹாய், ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் கீழே வந்தீங்க, ரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் லாக்டவுனில் வீட்டில் எல்லாம் சேஃபாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது நம்ம வந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி பார்த்திங்கன்னா, இப்போது வந்து நிறையா டிசீஸு ஸ்ப்ரெட் ஆகட்டும், நிறையா வந்து நோய் கம்மியாக இருந்தாலும் நம்ம நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நேச்சரை நம்ம வந்து பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறையா பிளான்ஸை நம்ம பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் நேச்சரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இல்லாமல் இருக்குது. இந்த டைமில் லாக்டவுனில் முடிஞ்ச அளவு உங்களால் முடிஞ்ச என்ன ஒரு ஃபுட்டை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்ட்ரீட் டாக்ஸோ இல்லை கேட்ஸுக்கோ இல்லை பேர்ட்ஸுக்கு எல்லாம் தண்ணி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணி நீங்கள் அந்த வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ யாரும் அவ்வளோ வந்து அனிமல்ஸ் வந்து யாரும் வந்து கண்டுக்காமல் இருக்காங்க. அதனால் நிறைய அனிமல்ஸ் வந்து செத்து போகுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பறவைங்கள்லாம் வந்து ஃபுட் இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கு. முடிஞ்சால் நீங்களால் முடிஞ்ச ஃபுட்டை நீங்கள் வந்து போடலாம். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பிளான்ஸும் பண்ணலாம். ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த பிளான்ட்டும் போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது வீட்டில் வளர்க்குறதுக்கு. சிம்பிளாக ஈஸியாக வளர்க்கலாம். நீங்களே பார்க்கலாம். மாடியில் ஈஸியாக வளர்க்குறதுக்கான வழி தான். இதை பாருங்க காய்ஸ், இன்னொரு பாக்ஸில் வந்து நான் வளர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மல்லி செடி. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடியும் போட்டிருக்கோம். அது தக்காளி 2 பிளான்ட்டாகவும் போட்டிருக்கோம். இதுவும் நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து இதுக்கு வளர்கிறதுக்கு வந்து மெயினான வந்து பார்த்திங்கன்னா எருமை சாணம் தான். இந்த எருமை சாணத்தை வந்து வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி போட்டு வச்சுருக்கோம். நல்லா பார்க்கலாம். இதுதான் வந்து மெயினான உரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கி செடி. இது பேர் கொடி சம்பங்கின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டில் நார்மலாக வந்து கிரவுண்ட்லேருந்து நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாடி வரையும் வளர்ந்துருக்கு. அதை நீ பார்க்கலாம். கீழே வரையும் போய் அப்படியே வந்து கொடி மாதிரி வளர்ந்துருக்கு. இதுதான் நாங்கள் வளர்த்துருக்கோம். இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இதுவும் பூவுக்கு வந்து நீங்கள் கடைக்கெலாம் போய் அனாவசியமாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் வீட்டில் இந்த மாதிரி பிளான் பண்ணி பூவை நீங்கள் வீட்டிலே வளர்த்திங்கன்னா நீங்களே வீட்டில் அழகாக வந்து நல்லா நேச்சுரல் காற்றும் ஏர் ஃபில்ட்ரு பண்ணி தரோம். எல்லாமே ஆக்சிஜனும் நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும், ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். இது மூலிமா உங்களுக்கு ஹெல்த்தியான வந்து ஏர் கிடைக்கும். உங்களுக்கு இம்யூனிட்டியும் நல்லாயிருக்கும். ஹலோ கைஸ், இப்போ நான் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பிளான்ட்ஸ் இருக்குது. இதுதான் சம்பங்கி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாலையில் ஒரு சம்பங்கி. இது வந்து வீட்டில் வளர்க்கணும். இது ரொம்ப வந்து ஸ்மெல்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செடி, இதில் துளசி இருக்குது. அப்புறம் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளவர், அது வந்து சாமந்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பரம். அப்புறம் வந்து வெத்தலை செடி வச்சுருக்கோங்க. இருக்குது வெத்தலை செடி. இது கனகாம்பரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம். அப்போ இது ஒரு மூலிகை செடி. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா இது சொல்லுவாங்க பெரண்டன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கி. இந்த செடிக்கு வந்து மாலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய ஃபுட் பிளான்ட்ஸும் வச்சுருக்கோம். அதுவும் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட வளர்க்கலாம். தர்மோகோல் பாக்ஸில் வைக்கலாம். இல்லைனா பிளாஸ்டிக் பேக் இருந்தால் பிளாஸ்டிக் வளர்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ளோரில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து சிமெண்ட்டு கல்லை வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு
அதுக்கு மேலே நீங்கள் வச்சு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீலிங் எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு எந்த டேமேஜும் வராது. பிளான்ட்டை நீங்கள் பார்க்கலாம், ஈஸியாக வளர்க்கலாம். பாட்டு இருந்தால் பாட்டு வளர்க்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி தர்மாக்கோல் பாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் வளர்த்தாலும் பிளான்ட்டு நல்லா வருது. நீங்களே பார்க்கலாம். இப்போ வளர்ந்துருக்கு, பூவெலாம் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து செடியை வந்து வளர்க்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தர்மாக்கோல் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணி நீங்களே பார்க்கலாம் எத்தனை இருக்குன்னு. நான் நிறைய பார்ட்ஸ் யூஸ் பண்ண கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்க வேஸ்ட்டான ஐட்டத்தை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கி பிளான்ட் இருக்குது, அது எதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இருக்குது. இதுதான் வெத்தலை செடின்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுவும் மெடிசன் பிளான்ட் தான் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குங்க. வீட்டில் வளர்த்திங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குங்க. இது வந்து சும்மா வந்து வெத்தலையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டிங்கனாலே கேஸு, டைஜஷன், அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். இது கூட எந்த ஒரு பவுடர் ஐட்டம், ஆன்ஸு, மாவா அதெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நார்மலாக அப்படியே சாப்பிட்ணும்.